இன்னைக்கு காலையில் ஒரு ஃபோன் கால். சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. டிஸ்லெக்ஸிக் மாதிரி தெரியுதுங்க. ட்ரைனிங் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை மேடம், நீங்களே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க, நான் எப்படி சார் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப சிம்பிள். கூகுளில் போய் பேசிக் சைட் வேர்ட்ஸ் பிடிஎஃப்னு அடிச்சிங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வரும். அந்த டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு 250 வார்த்தைகள் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு மெல்ல மெல்லமாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டைம் நிறைய எடுத்துக்கோங்க. இதுக்கு அறிவு வேண்டாங்க, பொறுமை இருந்தால் போதும். இந்த மல்டி சென்சரி அப்ரோச், இன்டர்வென்ஷனு, ஸ்ட்ராட்டஜி, சைக்கோதெரப்பி, சைக்கோமெட்ரிக்ஸு, டெக்னிக்கல் வேர்டெல்லாம் கேட்கும் போது பயமாக இருக்கும், நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே மந்திரமும் கிடையாது, தந்திரமும் கிடையாது. பொறுமையாக உட்காந்து வேலை செய்யணும். ஒரு 10 நிமிஷம் இங்கிலீஷ் படிக்க வைங்க, அப்புறம் ஒரு மேக்ஸ், ஒரு அடிஷன், ஒரு சப்ராக்ஷன், கொஞ்சம் நேரம் பசில்ஸு, கொஞ்சம் நேரம் ட்ராயிங்கு. இவ்வளோதான். இதுதான் டெக்னிக், இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதுவே மெல்ல மெல்லமாக சின்னமாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். எப்படி வேலை செஞ்சால் ரிசல்ட் வராமல் இருக்கும்?